நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்பது எல்லோருக்கும் ஒரு முக்கியத்துவம். அதாவது தெய்வங்களை கும்பிடக்கூடியவர்களுக்கு திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி நடந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அன்று தான் அவர்களுக்கு சனிப்பெயர்ச்சியை ஒத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் இந்த பஞ்சாங்கங்களுடைய மாற்றங்கள் ஒரு பஞ்சாங்கங்களுக்கு உண்டான அமைப்பு. இது ஆற்காடியில் இருக்கக்கூடிய பாம்பு பஞ்சாங்கத்தின்படி தான் திருநள்ளாறில் கடைபிடிப்பார்கள். வக்கர நிவர்த்தி என்று நம்மளுடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுறது, மகரத்திலிருந்து சனியானவர் கும்பத்துக்கு போய் விரைவிலே வக்கரமாகி மகரத்துக்கு வந்து மீண்டும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இந்த 20ஆம் தேதி, அதாவது மார்கழி 4 மாலை 5:23 மணிக்கு என்று கணக்கிடுகிறது தான் பாம்பு பஞ்சாங்கத்தில் மகரத்திலிருந்து சனியானவர் கும்பத்துக்கு வருவதாக கணக்கில் கொள்கிறார்கள். அதனால்தான் சனி பெயர்ச்சியாக திருநள்ளாறில் கொண்டாடுகிறார்கள். நேயர்கள் கேட்பது என்னவென்றால், கும்பத்துக்கு வரக்கூடிய சனி எங்களுக்கு என்ன செய்வார்? நல்லது செய்வாரா, கெட்டது செய்வாரா, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அது மட்டும் ஜோதிடத்தில் நாம் பார்ப்போம். பஞ்சாங்கத்தினுடைய வேலைகளை பஞ்சாங்கத்தை எழுதுபவர்கள், பஞ்சாங்கத்துக்கு உண்டான அத்தாரிட்டியாக இருப்பவர்கள் விரைவிலே அதை பற்றி டிசைட் செய்து ஒரு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். கும்பத்தில் வரக்கூடிய சனி உலகத்திற்கு பொதுவாகவே சனி நியாயவான், நீதிவான், நேர்மையானவன் என்பது தான் முக்கியம். சோதனைகளுக்கு உட்படுத்தக்கூடியவன். நோய் தொற்று பெரிதாகும். கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொரோனாவோட பெரிய நோய்களெல்லாம் வருவதற்கு அதுக்காக லீவ் விடுவாங்களான்றால் எனக்கு தெரியாது. அதெல்லாம் கவர்மெண்ட் வேலை. இந்த நோயுடைய தாக்கங்கள், நோய் பரவக்கூடிய தாக்கங்கள், இந்த நோயுடைய பதட்டம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அது ஒரு விஷயமாக நோயுடைய அமைப்பு பாதிப்பு, இந்த ஊரிலிருந்து பரவுது, அந்த ஊரிலிருந்து பரவுது, எல்லா இடத்துலேருந்து பரவக்கூடியது. கடல் உள்ளே பொங்கி வருவது, குறிப்பாக கடல் அமைப்பு இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில், இந்தியா நாடுகளில் நிலநடுக்கங்கள் எல்லாம் எங்கேயோ கேட்டுப்பட்டோம். ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கம், சுமத்ரா தீவில் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருந்ததெல்லாம் மாறி மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் நிலநடுக்கம் வருவது, மலை பிரதேசங்கள் சரிந்து விழுவது, ஆகாய மார்க்க விமானங்களுடைய விபத்துக்கள் அதிகரிப்பது, ட்ரெயினுடைய விபத்துக்கள் அதிகரிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கும்பத்தில் வரக்கூடிய சனியால், அது வக்கர நிவர்த்தியாக இருக்கட்டும், பெயர்ச்சியாக இருக்கட்டும், அது எப்படி வேணுமா வைத்துக்கொள்ளும், அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எனவே உலகத்திற்கு அவரவர்கள் குல வழக்கப்படி, மத வழக்கப்படி பூஜைகள் புனஸ்காரங்கள் முக்கியம். எந்தெந்த இடத்துலெல்லாம் இயற்கையை சேதப்படுத்தினார்களோ அந்த இடம்லாம் அழியக்கூடிய அமைப்பு ஏற்படும். இண்டஸ்ட்ரிக்காக நீர்நிலைகளெல்லாம் ஆக்கிரமித்து, அது சென்னை மட்டும் பார்க்காதீர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்படும். குறிப்பாக தமிழ்நாடு மீண்டும் பாதிக்கும் மழை வெள்ளத்தால் என்பதையும், ஸ்ரீலங்கா அதை விட பாதிப்பு ஏற்படும் என்பதையும், நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த வாட்டி பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த சனி பெயர்ச்சி என்பதனால் அடுத்த 2.5 வருடங்கள் என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பணம் வளையக்கூடிய இடமான மகாராஷ்டிரா, பாம்பே எல்லாம் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. வளர்ச்சி, அதே போல் நிறைய மாநில அரசாங்கம் இருக்கட்டும், ஆட்சியாளர்கள் இப்பொழுது ஆட்சி இருப்பதெல்லாம் இந்த சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவதெல்லாம் பார்க்கலாம். ஆட்சி கவுறுதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். தலைவர்களுக்கு பிரச்சனைகள் காணப்படும். பெண் தலைவர்கள், பெண்களுக்கு சுபிட்சம் ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சனி பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் பெரிய அளவுக்கு பேர்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுவதற்கு பெண் தலைவர்கள் உயிருக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குதும், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், பிரபலமானவர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் தேக ஆரோக்கியத்தில் கவனம், தீவிரவாதத்தில் கவனம், எதிரிகள் விஷயத்தில் கவனம், வாகனங்களில் கவனமாக இருப்பது தான் மிக மிக முக்கியம். சனி சொந்த வீட்டில் இருப்பதனால் இரும்பு கொண்டு, வாகனங்கள் கொண்டு, விபத்துகள் கொண்டு, நெருப்புகள் கொண்டு கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் உலகத்தை மிரட்டக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான சேதங்களையும் சனி ஏற்படுத்தக்கூடிய பவர் கொண்டவர் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியால் என்னென்ன நன்மைகள் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு நான் எப்பொழுதும் சொல்வது விநாயகர் வழிபாடு. தேக ஆரோக்கியத்தில் 2 விஷயம்தான். நரம்பு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். லாபத்தில் வரக்கூடிய சனி, அதனால் எல்லா விதத்திலும் பணம் சேமிப்பு ஏற்படும். பழைய கடன்கள் எல்லாம் பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம் காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி காணப்படுவதற்கு உண்டான அமைப்பு காணப்பட்டாலும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திற்கு இருந்து சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம். அதே சமயம் கேஸு போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகன அமைப்பில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம். ரியல் எஸ்டேட் போகலாம், வேறு இண்டஸ்ட்ரியில் போகலாம், பார்ட்னர்ஷிப் போகலாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் முதலீடு செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அந்த அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தும் என்பதை மேஷ ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக 11ஆம் இடத்தில் வந்த சனி உங்கள் ராசியை பார்ப்பதனால் 3ஆம் பார்வையாக உடற்பயிற்சி, தேக ஆரோக்கிய பயிற்சி செய்யக்கூடிய வரிசையில் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய சனி பயிற்சி, தெய்வ கோயில்களுக்கெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் ட்ரஸ்ட்டு ஃபார்மேஷன் பண்ணுவீர்கள். இல்லை என்றால் ஏதாவது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் நீங்களே போய் இணைத்துக் கொள்வீர்கள். நல்லது நடக்கும். பெரிய விஷயம், தனிமையாக இருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களை மேன்மையடைய செய்யும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி தொழிலில் ஒரு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அது உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், படிப்பாகட்டும், ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி தரும். இடமாற்றங்கள் கூட வரலாம், வீடு மாற்றம் வரலாம், ஏதாவது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நல்லபடியாக மாற்றிக்கொள்வது நீங்களாக தான் இருக்க வேண்டும். வயிற்று உபத்திரம், முதுகுத்தண்டோட கோளாறு கவனம். 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி இன்னொரு உத்தியோகத்தையோ அல்லது இன்னொரு படிப்பையோ கிடைக்கின்ற வரையில் இருக்கிறதை விட்டு விட்டு தேடக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருப்பது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் எல்லாம் படிப்படியாக காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். 10இல் சனி வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படும். கல்யாணமாகவில்லை, பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், நிச்சயம் வரைக்கும் வந்துடுச்சு, கெட்டு போச்சின்னு நினைக்கிற உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜம்முன்னு கல்யாணம் டக்குன்னு வரும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சு ஐயா, இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக மீண்டும் மறுதிருமணம்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாள் குழந்தை அமைப்பில் பாதிப்பு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பும் கைகூடும். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குபவர்கள் மட்டும் சிறிது ஆலோசித்து செய்வது நன்மை தரும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் அந்த ஊரில் செய்வது அல்லது பிறந்த ஊரை தவிர வேறு எந்த இடத்தில் போய் செய்வதென்றால் தைரியமாக செய்யுங்கள். நல்ல நாள்லாம் பார்த்து கொண்டு செய்யாதீர்கள். அஷ்டமியில் செய்தால் கூட உங்களுக்கு நல்லது தான் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி தான், குறிப்பாக முதுகு தண்டுவடம் என்பதனால் யோகா பயிற்சி முக்கியம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் மன அழுத்தம், தொழிலில் பாதிப்பு, அவமானம், அசிங்கம், வண்டி வாகன பாதிப்பு, தேக ஆரோக்கிய குறைபாடு, எல்லா விதத்திலும் இருந்த கஷ்டம் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். சனியானவர் அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற அனைத்து விஷயமும் உங்களுக்கு சனி அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவார். ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது, வேலையில் நினச்சி, வேலையில் இருக்கிற பெரிய ஆளுங்களை நினச்சி, வேலையில் நம்ம கூட வேலை செய்கிறவங்களை நினச்சி, ஒரு கடிப்பு, ஒரு பிடி கவலத்தை கூட சாப்பிட முடியாத கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதோடு நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு
மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். கடந்த 2.5 ஆண்டு காலமாக தூக்கத்தையே இல்லாத இருந்திருப்பார்கள். ஐயா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பார்கள். வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது பக்கத்து சந்து கூட போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது டிப்ரெஷன்லேயே இருந்திருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள். அவர்களெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு நல்ல விதத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுத்தி தரும். வாகன அமைப்பில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பொண்டாட்டி புருஷங்கிட்ட இருந்த அவமானங்கள்லாம் மாறும். மாமியார் மாமனார் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லா விதத்திலும் சந்தோஷம் காணப்படும். என்னடா இது நமக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கிறதுன்ட்டு பாத்ரூமில் இருந்து அழுகுறவங்கெல்லாம் இருந்திருப்பீங்க. அந்த அழுகையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். எல்லா விதத்திலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகளை தரக்கூடிய சனி பயிற்சி. புதனும் சனியும் அப்பேற்பட்ட இணை பிரியாதவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி 9ஆம் இடத்தில் வருவதனால் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த குருவுடைய பயிற்சி, அந்த இதனுடைய அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பயிற்சிக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் தைரியமாக இந்த சனி பயிற்சி மாறிய ஒரு 4-5 மாதத்துக்குள்ளாக மாற்றங்களை எதிர்பார்த்தால் கிடைக்கும். ஏற்கனவே சனி வக்கரமாக இருக்கிறச்சையும் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது அஷ்டமத்துக்கு வரக்கூடிய சனி தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்துவார். கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய சனி மிக மிக நன்மை தரும். உடற்பயிற்சி வரிசையில் நீங்கள் பரிகாரம் செய்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. தேக உடற்பயிற்சி, வேர்வை வரக்கூடிய பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி 10 நிமிடமாவது தினமும் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வயிற்று உபத்திரம் சிறிது பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அதே சமயம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கும் அதிக முக்கியம். எல்லா விதத்திலும் பொறுமையாக இருப்பது. மே மாதம் சித்திரை வரைக்கும், குரு மாற்றம் வரைக்கும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த கடைசி நேரத்தில் கிளம்பி ஸ்பீடாக அந்த ஸ்டைலாக கட் அடிச்சுட்டு போகிறது, ரஜினி ஸ்டைலில் ஃபோனை பேசிக்கணும் படிக்கட்டில் இறங்குறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. விஷ ஜந்துக்களுடைய இடத்துல இருக்கிறச்ச பாம்பு, தேள், பூரான் போன்ற விஷயம், இந்த குளவி போன்ற விஷயத்திலலாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் உணவு செரிமானங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு 2 நாள் 3 நாள்லாம் லூஸ் மோஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுவிடும். முதுகுத்தண்டு வடத்துக்கு பயிற்சி கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவதற்கு சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விட்டுவிடாதீங்க. தனிப்பட்ட முறையில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பதனால் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய பிரச்சனையே உங்களுக்குள்ளாக சமாதானம் பேசிக்கோங்க. கடகராசியை சார்ந்த புருஷனாக இருந்தால் பொண்டாட்டிக்கிட்ட வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுங்க. கடகராசிக்கார பொண்டாட்டியாக இருந்தால் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுறது தான் உத்தமமான பலன். இல்லைன்னா பஞ்சாயத்து பெரிசாகிடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், தொழில் மாற்றம், அனைத்து மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த கும்பத்தில் வரக்கூடிய சனி தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக, கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வந்தாவே அசிடிட்டி வந்தால் தான் மன அழுத்தம் வரும். எனவே வயிறில் அஜீரண கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸு இப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மருத்துவ வல்லுநர்கள், உணவு வல்லுநர்கள் சொல்லக்கூடிய உணவு முறைக்கு மாறிக்கொள்வது நன்மை தரும். அது பட்னி கடந்து டீ காஃபி குடிச்சிட்டு வயிறை கெடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு, சிவன் இருந்தால் பார்வதி, பெருமாள் இருந்தால் தாயார், முருகர் இருந்தால் வள்ளி தெய்வானே என்று ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கு பேச்சுலர் கடவுள் இருக்கிட்ட இருந்து தொலைவில் வந்து கும்பிட்டுட்டு ஜோடி தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். திருமணத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். குடும்ப விஷயத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சொந்தக்காரர் வந்து பஞ்சாயத்து வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸு வந்து பஞ்சாயத்து வேண்டாம். கணவன் மனைவி நீங்களே தானே பக்கத்தில் இருப்பீங்க. உங்களுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ ரோஷம்? உங்களுக்குள்ள பிரச்சனையை
உடனே வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க, மாமியாருக்கு சொல்லாதீங்க, மாமனாருக்கு சொல்லாதீங்க, அம்மா அப்பாவுக்கு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே மனசு விட்டு பேசி தீர்த்துக்குங்க. இல்லைன்னா இதனுடைய வருத்தம் செல்வி சொல்கிறது அப்புறமா 2.5 வருஷத்துக்கு பொறுத்து தெரியும். அதுக்குள்ளே எல்லாமே கெட்டு போயிடும். வேணாம், குடும்பத்தை கெடுத்துக்காமல் இருப்பது சிம்மத்துக்கு ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். சத்ரு ஜெயம். இவ்வளோ நாள் உங்களை கிண்டல் பண்ணவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து சரண்டர் ஆகக்கூடிய நாள். எதிரிகள் விஷயத்திலேருந்து பதட்டம் குறையும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும். சுபகாரியம், கல்யாணம், குழந்தை, வீடு, நலம், கடன் அமைப்பு எல்லாமே நிவர்த்தி ஏற்படும். வயிற்றில் இருந்து கழிவு பகுதிகள் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மலக்குடல், சிறுநீர பாதையில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முகத்தில் உள்ள உறுப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மறைமுகஸ்தானம் என்றால் ஏதோ இது மட்டும் இல்லாமல் முகத்தை கூட நீங்கள் கண்ணாடியில் தான் பார்க்க வேண்டும். உங்கள் பிம்பம் தான் முகம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கழுத்திலிருந்து தலைவரி உள்ள உறுப்புகள் அது என்னென்ன இருக்குது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியா வரைக்கும் கவனமாக பார்த்துக்கிறது கன்னிக்கு முக்கியம். தொழிலில் நிச்சயமாக நன்மை தரும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வழக்கில் ஜெயம் நிச்சயமாக ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த மனக்கசப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியங்கள், கல்யாண அமைப்பு, வெளியில் இப்போ கணவனாக மனைவியும் ஒன்றாக இல்லாமல் இருப்பது, பிரிந்திருப்பது, சண்டை சச்சரவால் இருப்பது, தொலைதூரத்தில் உத்தியோக நிமித்தமாக பிரிந்து இருக்கிறவர்களெல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தின் வகையில் ஏற்படும். எனவே கன்னிக்கு யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ உங்களை வந்து நேசிக்கக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். கேது ஜென்மத்தில் இருப்பதனால் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் மிக முக்கியம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் பதட்டம் வேண்டாம், கோபம் வேண்டாம், பஞ்சாயத்து வேண்டாம். ஞாபகம், கேது இருப்பதனால் நரம்புக்கு ப்ரெஷருக்கும் கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனியானவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயம் 7ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம், 6ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம், 12ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி ஏற்படுகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்பட்டாலும் தேகாரோக்கியத்தில் வயிறு, கால், பாதம் வரை, வயிற்றிலிருந்து கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் வரை கவனம். மன அழுத்தத்தில் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சங்கடம் நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். உணவு பழக்கத்தில் இரவு நேர உணவில் அதிக குறைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நன்மைகள் வருவதற்கு சிவன் நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை துலா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எடுத்த காரியம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன வேலையில் இருக்கிறோம், என்ன படிப்பு படிக்கிறோம் என்று சொல்வதற்கு கூச்சப்பட்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சனிப்பானவர் உங்கள் ஸ்டேட்டஸை உயர்த்தி கொடுப்பார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். ஒரு தடவை குடும்பத்தாருடன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பங்கு அதிகரிக்கும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி வந்திருப்பதனால் இந்த பாடல் முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள். 4ஆம் இடத்தில் சனி என்பவர். அதனால் தேகாரோக்கியத்தில்
உடற்பயிற்சி முக்கியம். நான் செய்ய மாட்டேன் போயான்னாலும் எனக்கு கவலை கிடையாது. செய்யலை என்றால் அதற்குண்டான விலை கண்டிப்பாக கொடுப்பீர்கள். மன அழுத்தம் வரும், பதட்டம் வரும், தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கால் முட்டி வலி, கை வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வரும். தயவுசெய்து உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்கள். யூடியூபில் பார்த்தாவது செய்யுங்கள். கோச்சர் வைக்க முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி தோப்பு காரணமாவது செய்யுங்கள். மற்றபடி சுபகாரியத்திற்கு பங்கம் இருக்காது, அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் அனுகூலம் காணப்படும். தொழிலில் கோபப்படுவது, தொழிலில் ஆவேசப்படுவதெல்லாம் கூடாது. இன்னொரு தொழில் கிடைக்கின்ற வரையில் இருக்கக்கூடிய தொழிலை விட்டுவிடக்கூடாது. விருச்சகம் என்றாலே சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சம் காலகட்டத்தில் கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படலாம், கோபம் வரலாம், ஆவேசப்படலாம். தூக்கி பேப்பரை போட்டுவிட்டு இந்த வேலையும் வேணாம் நீயும் வேணாம் என்று சொல்ல வைக்கும். பிறகு பூவாக்கு என்ன பண்ணுவீங்கன்னு யோசிக்கணும். கவனமாக இருங்க. இந்த உணர்ச்சி வசப்படாதீங்க. யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டுடுங்க. ரொம்ப ஏதாவது கோபமாக யாரையாவது பேசணுன்னா ஒன்று யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு தனியாக பேசுங்க, இல்லை பாத்ரூமில் பேசிட்டு வந்துடுங்க. இது ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசிக்காரர்கள். செவ்வாவுடைய வீட்டுக்கு அதிபதியான உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி வருவதனால் ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் மாட்டி விட பார்ப்பார். கேஸு கீசுன்னு ஆரம்பிக்க பார்ப்பார். கூடா நட்பு கேடு விளையும். சனி இருக்கக்கூடிய காலகட்டம் விநாயகர், பைரவர், அனுமன் என்று உங்களுக்கு பிடித்த யாராவது ஒரு இடத்துல போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். விருச்சக ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செய்தால் நான் சொன்ன நெகட்டிவ் வராது. தனுசு ராசிக்காரர்கள் இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த சனி 3ஆம் இடத்துக்கு போயிருப்பார். வாக்குஸ்தானம், பல்லு, சுவாச கோளாறு, மூச்சு விடுறது, ஏதாவது ஒரு வகையில் முகத்தில் தொந்தரவு பண்ணியிருப்பார். அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் ரிக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சனி மாறுவதனால நிறைய இடத்துக்கு போகணும்னு நினைத்திருந்த அமைப்பு போக வைக்கும். பார்க்க வேண்டியவர்களை பார்க்க வைக்கும். நல்ல விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தரவாதத்துடன் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீரும். தொழிலில் புரட்சிகள் ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மகான்கள் வழிபாடு தனுசுக்கு மிகப்பெரிய நன்மை. ராகவேந்தரோ, பாபாவோ, விசிறி சாமியாரோ, ரமண மகரிஷியோ, அதாவது விடுபட்ட யாரையாவது வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கூட உயிரோடு இருந்து நான் தான் மகான் சொல்கிறவங்கள மட்டும் கும்பிட்டுட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்கன்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெய்வ வழிபாடில் அளவு கடந்த தெய்வ வழிபாடு வைத்து கொள்வதும், வேலைக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து சைவத்துக்கு மாறுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவு கூடாது. சனியின் பார்வை 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே அனுகூலம் காணப்படும். 7.5 சனியிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. எனவே இழந்த சௌந்தரியம் பெறக்கூடிய ராசிக்காரர்களாக தனுசு ராசிக்காரர்கள் மாறுவது தான் விசேஷம். தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே சுகர் போன்ற இருந்தால் நல்ல மருத்துவர்கள் ரீசெக் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களாகவே வைத்தியராக மாறிக்கொள்வது நியாயம் ஆகாது. மகர ராசிக்காரர்களுக்கு சனியானவர் உங்கள் ராசியிலிருந்து தான் மாறுகிறார் என்பதை வக்கரமாக இருந்தாலும் பேர்ச்சியாக இருந்தாலும் உங்களிடத்திலிருந்து வெளியில் போகிறார். எனவே நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் கவனம். மகரம், கும்பம், மீனம் உடற்பயிற்சி முக்கியம். எனவே மகர ராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்தில் உடற்பயிற்சி செய்வதுடன் நல்லெண்ணெயில் காலையில் ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள், யூடியூபில் பார்த்து கொள்வது. அதுபடி நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் செய்தாலே பாதி பரிகாரம் காணப்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். படபடப்பு குறையும். புது விஷயங்கள் இறங்குவீர்கள்.
தொழிலில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கல்யாண இணைப்பு டக்கு டக்குன்னு கிடைக்கும். காதலே எனக்கு வராது என்பவர்கள் கூட சைடாக காதலிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே எல்லா விதத்திலும் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும். குடும்பத்தில் நீ உருப்படவே மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்கள் பெருமைகள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் புலப்படும், படிக்கக்கூடிய இடத்தில் புலப்படும், நண்பர்கள் இடத்தில் புலப்படும், வெளியிடத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். அண்டையாளர் வீட்டில் மதிப்பு கூடும். அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், முகவரியே தெரியாதவர்கள் கூட பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும். எனவே மகர ராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு, பைரவர் வழிபாடு நன்மை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் காது, மூக்கு, தொண்டை, பல்லு மிக மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். கழுத்து வலி, தலைவலி சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை. நீங்கள் தான் இந்த சனி பயிற்சியில் ஹீரோ என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு தான் சனியானவர் வருகிறார் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பதட்டம் ஏற்படும். கூடா நட்பு கேடு விளையும். தேக ஆரோக்கியம் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை பாதிக்க வைக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எனவே குடும்பத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் வாகனங்கள், இரவு நேர பயணங்கள் தவிர்த்து கொள்வது. அவசியமான பயணங்கள் போங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிதற்காய் உடைத்து விட்டு போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா கேட்பது மிக மிக முக்கியம். தேக ஆரோக்கியம், வயிறு, மலக்குடல், சிறுநீர் பாதை, முதுகு தண்டுவடம், கால், முட்டு வலி, இதயத்தில் ஏற்கனவே 40 வயது கடந்தவர்கள் இதய பரிசோதனை செய்து கொள்வது கும்பத்திற்கு மிக முக்கியம். ஏற்கனவே இதயத்தில் பாதிப்பு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு மீண்டும் அதே இடத்தில் பாதிப்பு வரக்கூடிய அமைப்பையும் இந்த சனியானவர் ஏற்படுத்துவார். எனவே அலட்சியப்படுத்தாதீர்கள். ஊரில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீர்கள். கவனமாக இருப்பது முக்கியம். வாகனத்தில் உங்கள் டிரைவர் ஓவர் ஸ்பீடு போட்டாலும் ஐயா சாமி நீ நில்லு, நான் பஸ்ஸிலே வரேன் என்று இறங்கி கொள்ளுங்கள். அவர் ரொம்ப நல்ல டிரைவரு, அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு சின்ன கல் இல்லை சின்ன நாய் வந்து பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். வேக லிமிட்டுடன் போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், வாகனத்தில் ஸ்பீடு வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 7.5 சனியின் ஆரம்பத்திற்கு வருகிறீர்கள். 7.5 சனி இப்பொழுது உங்களை பிடிக்கப் போகக்கூடிய காலம் என்பதுதான் இந்த சனி பயிற்சி என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே கண்டிப்பாக தலை சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், கழுத்து சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட உபத்திரம், பற்கள் சம்பந்தப்பட்ட உபத்திரம், கவனம், மன அழுத்தம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் 7.5 சனியில் சுபகாரிய தடைகள் குருவின் பார்வையால் நிவர்த்தி ஏற்படும். திருமண அமைப்பு ஏற்படும். புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும். பொன்னகை சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீடு வாசல் அமைப்பு ஏற்படும். எல்லாமே கிடைக்கும். ஆனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் அமைப்பில் அனுகூலங்களை ஏற்படுத்தி தரும். லாபம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களோட முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் உற்சாக மிகுதியில் சண்டை சச்சுரில் மட்டும் போவாதீர்கள். நட்பு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். மீனராசிக்காரர்கள் முடிந்தால் விநாயகர் வழிபாடு, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்வது குடும்பத்திற்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை. ஒரு முறை திருக்கடையூருக்கு போயிட்டு வருவது, திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். மீனராசிக்காரர்கள் விடியற் காலையிலே சூரிய உதயத்தில் 6 to 7 மணிக்குள்ளாக
குளித்துவிட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றிவிட்டு வர பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் சந்தோஷ அமைப்பு இந்த 7.5 சனியில் கிடைக்கிறதுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் வரக்கூடிய சனி, அது வக்ர நிவர்த்தியாக இருக்கட்டும், திருநள்ளாறு சனி பயிற்சியாக இருக்கட்டும், கும்பத்தில் தான் வருகிறார் என்பதனால் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியால் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் என்று பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.